ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆடி 3ஆம் வெள்ளியோட vlog தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். என்னடா எடுத்த உடனே கிச்சனுக்கு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வடலூருக்கு தான் போக போகிறோம். வடலூரில் இருக்க சென்னம்மாக்கு தான் நம்ம கூழ் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பிரசாதம்லாம் செஞ்சிட்ருக்கேன். வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னம்மாக்கு கூழ் ஊற்றிட்டுருக்கோம். ஆடி 3ஆம் வெள்ளியில் தான் நான் ஊற்றுறது வழக்கம். அதனால் நேற்றே கூழெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா வெறும் பிரசாதம் மட்டும்தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் லன்ச்சும் ரெடி பண்ணிக்கிட்டேன். பசங்களாம் ஈவினிங் 3 to 4க்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக போயிட்டு வரணுன்றதால அங்கே போய் குக் பண்ணிவிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் லன்ச்சும் ரெடி பண்ணி கையோடு எடுத்துக்கிட்டேன். அதோட எங்கள் சென்னம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெஜிடேரியன் தான் செஞ்சு படைப்போம். ஸோ அதனால் சக்கரை பொங்கலும் கூடவே சேர்ந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஆடி வெள்ளின்றதால கொஞ்சம் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பூ, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வெறும் பிரசாதம் மட்டும் செஞ்சுட்டு காலையில் ஒரு 10 மணி போல் காரில் கிளம்பியாச்சு. என் பையன் வாங்கின ஷீல்டு மெடல்லாம் வந்துட்டு இங்கே இருந்தது. நம்ம சொந்த வீட்டில் வைக்கிறது தான் ஒரு சந்தோஷம். அதனால் அதையும் எடுத்துக்கிட்டு சாமிக்கு வாங்கின புடவை, அப்புறம் பிரசாதம், நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு காலையில் ஒரு 10 மணி போல் நான் கிளம்பிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு போல் நாங்கள் ரீச் ஆனோம். வந்த உடனே முதல்ல கதவை திறந்ததும் நான் போய் சாமி ரூமில் நம்ம சென்னம்மாவில் தான் பார்ப்பேன். அதில் எப்படி நம்ம வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறோமோ அதே மாதிரியே அம்மன் சிரித்த முகத்தோடு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. வந்த உடனே வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுவாமிக்கு வந்து வேறு ட்ரெஸ் மாற்றி அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்திருந்தப்போ அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்போது அவங்களுக்கு மாற்றின ட்ரெஸ் தான். அதுக்கு நடுவில் நான் வந்து சிலையை தூக்கி எந்த அபிஷேகமும் நான் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எப்போல்லாம் வந்து பூஜை நாட்கள் வருதோ அப்போ மட்டும் வந்து அம்மனுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு கற்பூர தீபார்த்தனை காட்டிடுவேன். இதோட நெக்ஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் வருவாங்க, அப்போ தான் நாங்கள் மறுபடியும் அபிஷேகம் பண்ணுவோம். இது மாதிரி இன்றைக்கும் நான் வந்துட்டு சுவாமி போட்டிருந்த எல்லா ஜுவல்ஸையும் கழட்டிட்டு நான் ட்ரெஸ் மட்டும் மாற்றி இன்றைக்கி பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடகடன்னு எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்க பண்ணியிருந்த அலங்காரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானே ஒன்றா யோசித்து பண்ணது. ஏன்னா இவங்க வந்து ஒரு சிலை தான். ஸோ இந்த சிலைக்கு வந்து நம்ம ஜுவல்ஸ்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த 2-way ஸ்டிக்கரு, இந்த மாதிரி நூல் இதெல்லாம் வச்சு தான் நான் வந்துட்டு சென்னம்மாவுக்கு வந்து ஒரு டெக்கரேஷனும் பண்ணுவேன். பாருங்கள், எங்கள் சென்னம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ஒரு குட்டி தேவதை அவங்க. பார்வதி தேவியோடைய அம்சம், கன்னி தேவதைன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் சென்னம்மாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் கொசக்கடை ஸ்ட்ரீட்டில் வடிவேல் செட்டியார்ன்ற ஷாப்பில் தான் நான் இது வாங்கினேன். அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸும் அங்கே வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸும் வந்து அங்கே வாங்கினது தான். நான் டோட்டலாக 4 ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். 3 ட்ரெஸ் ஆல்ரெடி நான் அம்மனுக்கு போட்டாச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஆடி வெள்ளிக்காக தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு பேர் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் பிட்டு மாதிரி நான் வந்து ஒரு புடவையோடைய ஜரிகை தான் எடுத்து 2-way ஸ்டிக்கர் வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன். இந்த பாவாடை பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நாடா கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம வந்து பின்னாடி கட்டிட்டா போதும், அழகாக அது ஃப்ரில் வந்து வெளியில் ஓப்பன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் மேலே இருக்க முந்தானே பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே கட்ட முடியாது, அது பின்னாடி வந்து ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ அதனால் கொடுத்துருக்க அந்த நாடாவை சேர்த்தே நான் வந்து இதில் கட்டிடுவேன். அப்படின்னா வந்து முந்தானி வந்து கழண்டு வராது. ஏன்னா சிலையில் வந்து நம்ம எந்த ஒரு சேஃப்டி பின்னும் வந்து குத்த முடியாது. முடிஞ்சால் நம்ம வந்து 2-way ஸ்டிக்கர் வச்சு தான் ஒட்ட முடியும். நான் வந்து அந்த நாடா வச்சே வந்து நல்லா டைப் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி கீழே இருக்க பாவாடையும் வந்து நல்லா நம்ம விரித்து விட்டோன்னா அந்த ஃப்ரில் நல்லா ஓப்பன் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ எல்லா சைடுமே நல்லா கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்ஸ் தான் போட போகிறோம். நான் வந்து ஜுவல்ஸ் எல்லாமே வந்து சுவாமிக்குன்னு தனியாக வாங்கினது தான். எதுவுமே நம்ம யூஸ் பண்ணதை நான் வந்து சுவாமிக்கு போட மாட்டேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஜுவல்ஸுமே போட்டுட்டேன். இதில் வந்து சிட்டிகா எப்பயுமே அம்மனுக்கு போடணும், அதுதான் அந்த ரெட் கலரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கம்பல்லாம் கூட பார்த்திங்கன்னா நானே ஐடியா பண்ணி கயிறு வச்சு தான் நான் வந்து அம்மனுக்கு நான் போட்டிருக்கேன்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போட்டிருக்க மை அந்த பொட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்காக நான் வாங்கினது, எதுவுமே நம்ம யூஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி வாயில் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் கிடையாது, அது குங்குமத்தை நான் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிப்ஸில் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து சென்னம்மாவுக்குன்னு நான் ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சது. அதே மாதிரி மாலை பூ எல்லாமே நான் வந்து சென்னம்மாவுக்கு போட்டு சென்னம்மாவை ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்காங்க குட்டி தேவதை. அதே மாதிரி விளக்கு ப்ளஸ் பின்னாடி இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் பூவெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு இந்த டெக்கரேஷனை நான் முடிச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சென்னம்மாவுக்கு காவல் தெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு தோட்டத்தில் நம்ம வச்சுருக்கோம். இங்கே முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் காவல் தெய்வத்துக்கு போய் நம்ம டெக்கரேஷன் பண்ண முடியும். வாங்க போயிடலாம். அங்கே பாருங்கள், நான் வந்து மஞ்சள்லாம் தடவிட்டு குங்குமம்லாம் வச்சு அங்கேயும் ஒரு சொம்பு கூழ், அப்புறம் நம்ம கொண்டு வந்த பிரசாதம் எல்லாமே நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அகல்லையும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விளக்கெல்லாம் ஏற்றி அப்புறம் நான் பின்னாடி படைக்க ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ளே வந்து படைக்கணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த வேலையை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலான்ட்டு நான் இங்கே வந்து படைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பின்னாடி இருக்கிற சுவாமி பார்த்திங்கன்னா வீரன் தான். அவங்களுக்கு குதிரை இருக்கணும், அதே சமயம் ஆப்போசிட்டில் வேல் இருக்கணும். அதெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரியே நாங்கள் வந்து பின்னாடி செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே படைச்சி முடித்ததுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம சென்னம்மாவுக்கும் நான் படைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வந்திருந்தேன் சாமிக்கு படைக்கிறதுக்கு. பசங்களையும் கூட்டிகிட்டு வரணுன்னு தான் ரொம்ப ஆசை. பட் ஆனால் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருந்ததால் என்னால் கூட்டிகிட்டு வர முடியல. பட் இருந்தாலும் மன நிம்மதியோடையும் ஒரு திருப்தியோடையும் சென்னம்மாவுக்கு நான் எல்லாமே செஞ்சு வச்சு படைத்தேன். வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்குமே சென்னம்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு நான் கண்டிப்பாக சென்னம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். தீபாரதனையும் காட்டி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் நாம் இன்றைக்கி படைத்த கூழ் பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துட்டு சந்தோஷமாக இனிய நாளை நான் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சென்னம்மாவை பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சென்னம்மான்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். வேறு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.